பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, இந்த நாளிலே கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு வரம் மனைவி. கடவுள் சொன்ன வார்த்தை, மனைவியை கண்டடைந்தவன் கர்த்தரிடத்தில் தயவையும் நன்மையையும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வேற்றுமையான கருத்துகள், நான் தான் வீட்டுக்கு ரொம்ப என்ன சொல்லணுன்னா, கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வர காரணம், ஒருத்தர் ஒருவரை உயர்வாய் பேசிக்கொள்வது. கணவனை குறைவாக எண்ணி அல்லது மனைவியை குறைவாக எண்ணி இப்படி மாறி மாறி ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அந்த குடும்பங்கள் பிளவுபட்டு போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எழுதி வைத்த காரியம், எந்த ராஜ்யமும் தனக்குத்தானே விரோதமாய் இருந்தால் அது நிலை நிற்க மாட்டாது என்று சொல்லியிருக்கிறது. வீடாக இருந்தாலும் சரி அல்லது எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யமாக இருந்தாலும் சரி, தேவன் ஒருவருக்கொருவர் அன்பு செய்திருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் தேவன் மனைவியை கண்டடைந்தவன் கர்த்தரிடத்தில் தயவையும் அன்பையும் நன்மையும் பெற்றுக்கொள்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய சமாதானம் மிகவும் பெரிதாக இருக்கும். ஏனென்றால், மனைவியினிடத்தில் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மனைவியானவள் பலவீனமானவள். ஆகையால் உன் மனைவியினிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அதேபோல் மனைவியும் கணவனை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் ஒரு கட்டளையாக தந்திருக்கிறார். ஆகையால் குடும்பங்கள் இன்றைக்கு அநேக விதமாக பிரிந்து கிடைக்கிறது. எத்தனையோ விஷயத்தில் இன்றைக்கு இந்த உலகம் கோர்ட்டு கேஸுன்னு சமாதானம் இல்லாமல் பிரிவினையை, அதனால் அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எவ்வளோ விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும் பொழுது உண்மையிலே எவ்வளவு பெரிய ஒரு சுமையாக இருந்தாலும் தேவன் தருகிற ஆறுதல் மேலான ஆறுதல். அதை யாரும் தடுக்க முடியாதது. தேவனிடத்தில் வந்தால் நிச்சயமாகவே ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடமைப்பட்டிருப்போம். இந்த நாளிலே உங்கள் அனைவரையும், திருமணமானவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் அன்பு செய்து அன்பிலே நிலைத்திருங்கள். தேவன் உங்களை பலப்படுத்தி சகாயம் செய்வாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். God bless you.